அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சந்தோஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னா, கேது நிற்கக்கூடிய வீட்டை எப்படி கெடுக்கும். ஸோ அந்த வீட்டை எப்படி ட்ரை பண்ணி விட்டுடும், ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு லக்னத்துல இருந்து 12 வீடு வரைக்கும் கேது எந்த மாதிரி பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் ஃபுல்லா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேது யாரு? த பிளானட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூபிட் பிளானட். ஸோ இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வராத கிரகம் அப்படின்னு சொல்லலாம். கேது சாமியார் கோயில் வாசல்ல திருவோடு ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு கிரகம். கடவுள் தான் எல்லாமே, மற்ற விஷயம்லாம் பொய். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ராகு பொய் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு கிரகம். ராகு என்ன? லௌகிக வாழ்க்கை, ஆசைகள், மெட்டீரியல் டிசைர்ஸ், இதெல்லாம் ராகு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா செயல்படும் கேது. ஸோ இது ஒரு சாமியார் கிரகம் அப்படின்னு சொல்லிடலாம். சாமியார், அவ்வளவுதான். ஸோ கேது லக்னத்துல இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க மேலே ஒரு வெறுப்பு வரும். வாழ்க்கை ஃபுல்லா ஒரு சந்நியாச வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கேது லக்னத்துல இருந்துச்சுன்னா ஸ்கின் டிசீசஸை கொண்டு வரும். அதாவது மருத்துவரால டயக்னோஸ் பண்ண முடியாத டிசீசஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், நீங்க கேது தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த பலன்கள் 100% பொருந்தும். கேது தசை நடக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்ல, இந்த லெவலுக்கு வராது. ஸோ கேது தசை நடக்குது அப்படின்னும் போது இந்த பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கேது செகண்ட் ஹவுஸ், 2வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேற ஒருத்தர் சம்பாத்தியத்துல வாழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்துல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேது ஐசோலேஷன், டிட்டாச்மெண்ட், குடும்பத்தை விட்டு தள்ளி வாழக்கூடிய, பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேது 3வது வீட்டுல இருந்துச்சுன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பாதிக்கும். உங்களுடைய மெசேஜ் இன்னொருத்தர்கிட்ட நீங்க சேர்க்க விரும்புறீங்கன்னா உங்களால அதை செய்யவே முடியாது. நீங்க பேசுறதுக்கு பயப்படுவீங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு பயப்படுவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 3rd ஹவுஸ் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேது 4th ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. அதே மாதிரி ஏதாவது காரோ இல்ல வீடோ வாங்குறீங்க அப்படின்னா அது கார் நிறைய ரிப்பேர் செலவுகள் வைக்கும். அப்புறம் வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் கெட்டுடும். உங்களுடைய மன நிம்மதி, 4வது வீடு மன நிம்மதி, அதை கேது கெடுத்துரும். அசையா சொத்துக்களை உங்களை அடைய விடாம பண்ணிடும். நெக்ஸ்ட் கேது 5வது வீட்டுல இருந்தார் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாகும். உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேது 6th ஹவுஸ், 6வது வீட்டுல இருந்தாருன்னா கேது ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படும். இந்த கடன் விஷயம், எதிரிகள் விஷயம், அந்த தொல்லையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனா கேது ஒரு சில வியாதிகளை கொண்டு சேர்த்துரும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 6th ஹவுஸ் உங்களுடைய சர்வீஸ், வேலை பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். கேது லக்னத்துல இருந்து 12 வீடு வரைக்கும் எதனா ஒரு பிரச்சனையை கண்டிப்பா கொடுக்கும். சிறப்பா செயல்படும் எந்த வீட்லயுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதாவது பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேது 7th ஹவுஸ். 7th ஹவுஸ் சொல்லவே தேவையில்ல. உங்களுடைய மேரேஜ் லைஃப், மேரேஜ், ஒய்ஃப், ஹஸ்பண்ட். ஸோ உங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது கணவர் இல்ல மனைவி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆணித்தரமா சொல்லலாம். கேது இந்த 7th ஹவுஸ் ரொம்ப மோசமான ஒரு பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கேது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன், அதனால இதை பத்தி கேர் பண்ண மாட்டேன், இந்த பலன் நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். அதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கேது 8th ஹவுஸ்ல இருக்குது அப்படின்னா 8th ஹவுஸ்ல திருமண வாழ்க்கையை கண்டிப்பா கிடைக்கும். தேவையில்லாத கண்டங்களை கொண்டு வந்துடும். ஓகேங்களா? உயிர் கண்டங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கேது தசை நடந்தா அதுக்காக பயப்படாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேது 9th ஹவுஸ், 9வது வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா இது ஓரளவுக்கு நல்லா செயல்படும். பக்தி விஷயங்கள், ஞான மார்க்கம், அந்த மாதிரி போனீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயில் விஷயங்கள்ல வழிபாடுகள் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேது 10th ஹவுஸ்ல இருக்கு, 10வது வீட்டுல இருக்குன்னா உங்க சுய தொழில் உங்களால பண்ண முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய இந்த கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், சரியா சுய சம்பாத்தியம் இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும்.
நிறைய வேலையில சேர்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து கேது இந்த 11th ஹவுஸ், இது ஓரளவுக்கு 50% ஓகே. உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்தாலும் மூத்த சகோதர வழியில நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸால் அவ்வளவா வந்து உதவிகள் இருக்காது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதவுவாங்க, ஒரு சிலர் வந்து கைவிட்டுருவாங்க. ஃப்ரெண்ட்ஸால பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து கேது இந்த 12th ஹவுஸ், 12வது வீட்டுல கேது உட்கார்ந்தாரு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மோட்சஸ்தானம், 12வது வீடு. ஸோ பாத்தீங்கன்னா படாத பாடுபட்டு கடைசியில வந்து இறைவனை அடைந்து அந்த என்லைட்மெண்ட் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கேது வந்து லக்னத்துல இருந்து 12 வீடுகள் வரைக்கும் இருந்திருந்தாரு அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க வந்து கேது பத்தி பயப்படாதீங்க. கேது தசை நடந்தாலும் கொஞ்சம் கேது தசை வந்து 7 வருஷம் தான் இருந்தாலும் வந்து 70 வருஷம் வாழற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும். அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துரும். இருந்தாலும் கேது தசை முடிஞ்ச அப்புறம் சுக்கிர தசை வரும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 7 வருஷத்தை எப்படியாவது கடந்து வந்துருங்க. உங்களால முடிஞ்ச ஒரு ஜோதிடரை அணுகி உங்களால முடிந்த அளவுக்கு பரிகாரங்களை செய்யுங்க, தான தர்மங்களை செய்யுங்க. மெயினா வந்து கோயில்ல வந்து காவி வேஷ்டி கட்டிண்டு திருவோடு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க, பணம் கொடுங்க. உங்களால முடிஞ்ச தான தர்மத்தை பண்ணுங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஜஸ்ட் மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ஓகேங்களா, அப்படியே ஜஸ்ட் உட்காருங்க. அப்படியே எதையாவது ஒன்றுத்தையே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க அப்படியே ஜஸ்ட் வந்து தாட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கேது வந்து விலகிடும். அப்புறம் வந்து கேது வந்து ஹெட்லெஸ் பாடின்னு சொல்லுவாங்க. கேது வந்து தலை கிடையாது. அதனால வந்து திருப்பதிக்கு போயிட்டு இல்லை காணிப்பாக்கம் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நல்ல பெரிய ஸ்தலத்துக்கு போயிட்டு மொட்டையடிங்க. அது வந்து கேது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு டீஆக்டிவேட் ஆகும், நல்லது பண்ணும். ஓகேங்களா, பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். குருவே சரணம்.